நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கண கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது உங்கள் லக்னத்தில் எண்ணி வர 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான விருச்சிக ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசி என்ன நட்சத்திரம் இருந்து நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து பலன் நீங்கள் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது வந்து உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். ஓகேங்களா? பாரு மாதிரி கோடு கிழிச்சு லான் போட்டிருக்கும். அதான் உங்களுக்கு லக்கணம், அதான் முதல் இடம். ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணக்கூடிய 1, 2, 3 எண்ண அந்த 3ஆம் பாகத்துடைய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதுவும் மேற்கொண்டு நீங்கள் அதே மாதிரி எண்ணி பலனை பார்த்துக்கலாம். நட்சத்திர சாரம் சொல்கிறீங்களா, அது எப்படின்னு பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்கள் முன் பேஜில் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இப்படி வரிசை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நட்சத்திர வாயிலாக தான் அந்த கிரகத்தை பயணிச்சு பலன் அளிக்க போகுதுன்னு ஒரு புரிதல். அதுதான் விளக்கம். ஓகேங்களா? அதோட பதிவு தான் இது. நீ புரிஞ்சு அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பதிவு கேட்டிங்கனாக்கா சிறப்பாக உங்கள் பலனை பார்த்து சிறப்பாக நீங்கள் பலன் அடையலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னிலக்கணம் கன்னிராசிக்காக பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கன்னிலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமான லக்கண பாவ ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கோடி 8 கோடி செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா 4 கோடியும் 7 கோடியும் குரு புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை காலம் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாய் திசையானது 7 ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 மாதம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்தில் எண்ணி வர 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான விருச்சிக ராசி நட்சத்திரம் பார்த்துடலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சத்திரம் இருக்குது, அங்கே இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விசாக 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அனுசு 1, 2, 3, 4 பாதம் இருக்குது. கேட்ட 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ விசாகம் சாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய குரு பகவான் இருந்து பயணிச்சு என்ன பலன் அளிப்பார் பார்ப்போம். அப்போ விசாகங்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட சுயசாரம் இல்லைங்களா உங்கள் புத்திநாதனுக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா புஷ்க நமாவாசை, அப்போ 50 நமாவாசையில் கடகத்தில் உச்சமாவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ்க நமாவாசை பட்டு உச்சமாகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வலுப்பட்டு உங்களுக்கு புத்தி நடத்துறாரு. அப்போ 4 கோடியும் 7 கோடியும் வர போகிறார். அப்போ என்ன பலன் அளிப்பார் பார்ப்போம். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஆணுக்கு பெண்ணாக கலத்திரமாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண் கலத்திரமாக இருந்தாலும் சரி, இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து இந்த காலகட்டத்தில் ஃபேவரட்டாக இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப வலிமையாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க போக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு காரியத்தை நீங்கள் சாதிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீ பெருசாக நான் பெருசாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது பார்த்து சிலர் வந்து வாக்குவாதம் வந்து விட்டு கொடுத்து ஆள் கருவும் பார்ப்பீங்க. அது அப்படி தான் பண்ணும். அந்த கருவத்தை பார்த்து இந்த வேறு பார்த்து ஒரு டைவர்ஷன் கூட விட்டுரும். அதனால் பார்த்து உசார சூதனமான பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு வராது. நம்ம காலகட்டங்களில் ஒரு சந்தேகங்கள் எண்ணங்கள் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து 4 கோடி, அதாவது வந்து நான் 4 கோடிவன் சுகாதிபதி 7ஆம் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னாங்க நம்ம எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கூட்டணிட்டு சரி, சமூகத்தில் சரி, தாயார்கிட்ட சரி, ஓகேங்களா, இது அனைத்தையும் மட்டும் நம்ம அனுசரித்து போகணும். இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இந்த காலகட்டம் ஒரு பணிஞ்சு போகணும். இந்த காலகட்டங்களில் அதாவது சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்பில் போனீங்கன்னாக்கா கட்டாயம் கொடுக்குற மாதிரி கொடுக்க கொஞ்சம் புள்ளி வச்சிடும். அதை பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணுங்க. சரிங்க, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்துக்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுச சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அனுச சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 5 கோடி 6 கோடி சாரத்தில் இப்போ 4 கோடி 7 கோடி பயணிக்கிறார். ஓகேங்களா? 3 சம்மந்தப்பட்டு 5, 6 சம்மந்தப்பட்டு 4, 7 அது பயணிக்குது அது மேலே. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு உங்கள் பாதகாதிபதி சுகாதிபதி புத்தி எப்படி நடத்துவாருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க இல்லையேங்கிற சண்டை வரும், பிரச்சனை வரும். சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிறந்து அதுங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியல, அவங்க செலவு பண்ண முடியலையே சண்டை வரும். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா முன்ன அப்படி பண்ண இப்படி பண்ண சொல்லி காட்டி சண்டை வரும். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது மூலமாக சின்ன சண்டை வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அது கூட செலவு பண்ணுவாங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு செலவு கடன் வாங்கி பண்ணால் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு புள்ளி வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்கள் போட்டு வேலை வாங்குறவங்களாம் இருப்பாங்க, இல்லை ஒரு அடிமை வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி சொல்லு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பயணிக்கணுங்க, நிதானமாக பயணிக்கணும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புதுதாக திருமணம் பண்ணவும் சரி, இந்த மாதிரி ஒரு சச்சரவுகள் பிரச்சனைகளை சந்தித்து கல்யாணம் பண்ணுவாங்க. சில காதல் திருமணம் சில இந்த காலகட்டங்களில் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஓகே, சில வந்து குழந்தைகள் இந்த மாதிரி காலகட்டங்களில் காதல் திருமணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வம்படியாக பண்ணுற மாதிரி இருக்கும். சில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதுவே உடன் வாங்கி போய் பார்த்தீங்கன்னா மந்திரம் பண்ணுறது, தந்திரம் பண்ணுறது, ஒரு மாதிரி பண்ணுறது, ஜோதிடர் போய் வைத்தியம் பார்க்குறது, இந்த மாதிரி வழிமுறைகளை ஈடுபடக்கூடிய அதுக்குண்டான செலவுன்னு அதுக்குண்டான பிரச்சனையை சந்திப்பாங்க.
நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சார் இருக்குதுங்க, அது அடுத்து கேட்டை சார் இருக்குதுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை சார் பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 1 10 சம்மந்தப்பட்டு மேலே 4, அதாவது 4 7 பயணிக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குதுங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற காரணத்துக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்க. ஓகேங்களா. அப்போ வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் உடன்பாடை வந்து பிரிவுகள் ஏற்படுத்துங்க. அதான் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ ஒன்றரை வாழல பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி ஒரு பக்கம் இருக்க, கணவன் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி மாற்றி நம்ம தொழில் அமைக்கிறது, வேலை வாய்ப்பு அமைக்கிறது, நம்மளோட சந்திப்புகள் நம்ம இந்த தசாபதி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வராதுங்க. இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாக இருந்தால் நம்ம விட்டு கொடுத்து போகணும், ஆணாக இருந்தால் நம்ம விட்டு கொடுத்து போகணும். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளி தொடர்பு மாதிரிங்க. 2 பேரும் யாருக்கு வெளியே ஒரு எண்ணங்கள் போயிடுங்க. அது மூலிமா நம்மளை கண்ட ஒரு வெறுப்பு வரும். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டாட்டு வந்துடும். அதுதாங்க ஒரு பிரச்சனைங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.